ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி இட்லி தோசைக்கு சட்னி சாம்பார் வைக்காமல் ஒரு சூப்பரான டிஷ்ஷு, அதுவும் 2 நிமிஷத்தில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க. இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து பூண்டு தான் ரொம்ப முக்கியம். பூண்டு வச்சு தான் இதை நம்ம செய்ய போகிறோம். பூண்டு வந்து 10லேருந்து 15 பல் பூண்டை நல்லா தோல் உரித்து இந்த மாதிரி 1-2 தட்டி வச்சுக்கோங்க. ரொம்ப நல்லா நைஸாக கூட தட்டுறதுனாலும் தட்டிக்கோங்க. நான் 1-2 தான் தட்டியிருக்கேன். இது கூட 1 ஸ்பூன் மிளகாத்தூள், நம்ம குழம்பு பொடி போட்டாலும் சரி, மிளகாத்தூள் போட்டாலும் சரி, குழம்பு தூள் 1 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பூண்டோட சேர்த்து கை வச்சு நல்லா மசிச்சு மிக்ஸ் பண்ணாலும் சரி, ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணாலும் சரி, நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதில் வேறு எதுவும் ஆட் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அந்த பூண்டு தட்டின அந்த ஜூஸ் இருக்கும், அதுலேயே இந்த மிளகாத்தூள் எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பரட்டிடுங்க. நல்லா பரட்டிட்டு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. இது வேறு எந்த எண்ணெய்லையும் செய்யாதீங்க, நல்லெண்ணெய் வச்சு யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பேனில் நல்லெண்ணெய் 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் ஆகும் ஃப்ரெண்ட். நல்லெண்ணெய் 3 ஸ்பூன் போட்டுட்டு எண்ணெயை வந்து லோ ஃப்ளேம்லேயே காய்ச்சுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு படபடன்னு இது பண்ணிடாமல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு அது கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட் ஆகட்டும். கொஞ்சம் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனோடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த மிக்ஸிங்கை இதில் போட போகிறோம். இதெல்லாம் செய்யும்போது லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த எண்ணெயிலேயே எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம போட்டால் தான் இந்த மாதிரி நுரையாக வரும். போட்ட உடனே அந்த ஸ்மெல்லெல்லாம் ரொம்ப நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது பூண்டு அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டே இருந்திங்கன்னா அது நல்லா டீப் ஃப்ரை ஆகிடும். நல்லா கிளறி விடுங்க. நான் பூண்டு கொஞ்சம் பெருசாக தான் தட்டி போட்டிருக்கேன், நீங்கள் இன்னும் கொஞ்சம் நைஸாக தட்டுறதுனாலும் தட்டி போட்டுக்கோங்க. பூண்டு வந்து ரொம்ப நல்லா ஃப்ரை ஆகிடும், நல்லா சுருங்கிடும். இந்த டிஷ் வந்து இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வெளியில் எங்கேயும் போகிறதுனாலும் ட்ராவல் பண்ணுறதுனாலும் தோசையோ இட்லியோ ரெடி பண்ணிவிட்டு பொடி மாதிரி இதையும் டப்பாவில் வச்சு எடுத்துகிட்டு போகலாம். இதுக்கு சட்னி அரைக்கணும்னு அவசியம் இல்லை. பூண்டு வந்து ஆல்ரெடி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம், தோலெல்லாம் உரிச்சிட்டு அதை எடுத்து நல்லா நைஸாக தட்டிட்டு மிளகாத்தூள் இதை போட்டு மிக்ஸ் பண்ணி டப்பாவில் வச்சு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா 2 நாள் வரைக்கும் கெட்டு போகாது. இதை சாதத்தில் கூட பரட்டி சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கோம், வேறு எண்ணெய் சேர்த்தோன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் கிடைக்காது. நீங்கள் நல்லெண்ணெயிலேயே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இன்னொரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.